வணக்கம். நான் உங்கள் டாக்டர் மெல்வின். சமீபத்தில் தற்கொலைகள் அதிகமாகி கொண்டிருக்கு அப்படிங்கிறது நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? வாழவே பிடிக்கலை, இதுக்கு மேலே வாழ்வதற்கு அர்த்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அநேகர் தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள். அதில் என்னெல்லாம் முக்கியமான காரணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லவ் ஃபெயிலுவர், டிஸப்பாயின்மெண்ட்ஸ், எக்ஸாம் ஃபியர், எக்ஸாம் ஃபெயிலுவர், லைஃப்லேயே தோற்றுட்டோம், இனிமேல் நமக்கு வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொல்லி பல அபத்தமான விஷயங்களை சிந்தித்து இந்த முடிவை எடுக்கிறாங்க. சில பேர் வந்து ரொம்ப தீவிரமான மது பழக்கம் அல்லது கஞ்சா பழக்கம் இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறாங்க. இந்தியாவில் நடக்கக்கூடிய 7.6% தற்கொலைகளில் 1.2% தற்கொலைகள் எக்ஸாம் ரிலேட்டடான ஃபியர் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வேறு 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புக்கெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாம்லலாம் பேசிகிட்டு இருக்கிறோம். எக்ஸாம் 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 அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பயமுறுத்தலை உருவாக்கக்கூடிய விஷயமாக மாற்றி வச்சுருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி அன்பு, நட்புறவு இவைகளெல்லாம் இருக்குது. மனிதர்கள் சப்போர்ட் பண்ண இருக்கிறாங்க. கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற உணவை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள்லேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வர முடியும். இந்த மாதிரிப்பட்ட சூசைடல் தாட்ஸ் இருக்கிறவங்களுடைய பிரெயினில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வென்ட்ரல் லோவர் ரீஜன்ஸ் ஆஃப் ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ் அந்த ரீஜனில் வந்து நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதை காம் பண்ணுறதுக்கான மெடிசின்ஸ் அண்ட் கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்கள நல்வழிப்படுத்த முடியும். நமக்கு வந்து அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ரொம்ப தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். தங்களிடம் கூட ரொம்ப நேசிக்கக்கூடிய விலைமதிப்பற்ற பொருட்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. பலருக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு ஒரு பாய் மெசேஜ் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஏதாவது பேசும்போது பதிலே சொல்லாமல் கேள்விகளே கேட்டுக்கிட்டு அவங்களாவே ஏதாவது புலம்பிட்டு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. ஆந்த்ரோபோஃபோபியா, ஃபியர் ஆஃப் பீப்புள், மனிதர்களை சந்திப்பது, அவங்க ஐ கான்டாக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணக்கூடியவங்களை அவங்க வெளிப்படுத்துவாங்க. இந்த சிக்னல்ஸ் எல்லாம் அப்படி யாராவது தெரியும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு உதவி செய்யணும். அரசாங்கம் உதவி செய்வதற்காக 104 அப்படிங்கிற ஒரு ஹெல்ப் லைனை வச்சுருக்கு. 24/7 அதிலெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு பேசி உங்களுக்கு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். எங்களை மாதிரிப்பட்ட ஹோமியோபதி மருத்துவர்கள் தயாராகவே உட்கார்ந்துருக்கிறோம். தயவு செஞ்சு சூசைடல் தாட்ஸுக்கு மிக அருமையான ஹோமியோபதி மருந்துகள் இருக்கிறது. ஒரு மெடிசனோட பேரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்எம்மெட், தங்கத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து. இந்த சூசைடல் தாட்ஸுக்கு பெஸ்ட் மெடிசன், தி பெஸ்ட் மெடிசன் சொல்லலாம். நீங்கள் உண்மையிலேயே அப்படிப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா ஹோமியோபதி மருத்துவர்கள் அன்றைக்கி பேசுங்க, கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க, மெடிசன் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக முழுமையான தீர்வு கிடைக்கும். சாவு எதற்கும் தீர்வு அல்ல. கண்டிப்பாக வாழ்ந்து பார்ப்போம் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு எல்லோரும் வாழ்வோம். அதற்கு எல்லோரும் சேர்ந்து ஒன்றிணைந்து உதவி செய்வோம். பி ஹாப்பி, பி ஹெல்தி, பாய்.